ஜெய்பீம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்துல முனியப்பன் அப்படின்றவர் வேலை செஞ்சுட்டு வராரு. இவரை தெருவிளக்கு பராமரிப்பு அப்படின்ற 2021ஆம் ஆண்டு ஃபைல நகராட்சி கமிஷனர் தேட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த அலுவலகத்துல 2023ல தான் இவர் வேலைக்கு ஜாயின் பண்ணதா சொல்லப்படுது. கடந்த வெள்ளிக்கிழமை நகராட்சி அலுவலகத்துக்கு வந்த கமிஷனர் அந்த ஃபைலை கேட்டப்போ கிடைக்கல சார், தேடிட்டு இருக்கேன்னு முனியப்பன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் 20வது வார்டு கவுன்சிலர் ரம்யாவும் அந்த ஃபைலை கேட்டதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு முனியப்பன் சொல்லியிருக்காரு. நகராட்சி கமிஷனர் ஆஃபீஸை விட்டு போனதுக்கு அப்புறம் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சேர்மேனோட ஹஸ்பண்ட் ரவிச்சந்திரன் முனியப்பனை கவுன்சிலர் ரம்யா கிட்ட ஏன் கோபமா பேசினேன் அப்படின்னு அவரோட ஆளுங்களோட வந்து சாதி பேரை சொல்லி திட்டிருக்காரு. இதுக்கு முனியப்பன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு அவரை நகராட்சி உதவி வருவாய் அலுவலர் பழனி, நகராட்சி மேலாளர் நெடுமாறன் இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு முன்னாடியே அவரை காலில் விழ வற்புறுத்திருக்காங்க. இது சம்பந்தமா டிஎஸ்பி முனியப்பன் கிட்ட விசாரணை நடத்தி ரம்யா, அவங்க கணவர் மரூர் ராஜா, சேர்மனோட ஹஸ்பண்ட் ரவிச்சந்திரன், காமராஜ் மற்றும் பிர்லா செல்வம் இவங்க 5 பேர் மேல SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல ரம்யா அப்புறம் ரவிச்சந்திரன் அவங்க தலைமறைவாயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. கவுன்சிலர் ரம்யாவோட கணவர் மரூர் ராஜா பாமக, அதிமுக, இப்ப திமுக இப்படி எல்லா கட்சியிலயும் பதவியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மரக்காணம் கள்ளசாராயம் கேஸ்ல இவர் குற்றவாளினும் தெரிய வந்திருக்கு. இப்படி அரசு பொறுப்புல இருக்க தலித்களை சாதி இந்துக்கள் ஈவா நடத்துறதும் புறந்தள்ளுறதும் வழக்கமான ஒன்னாவே இருக்கு. நேர்மையான அரசு அதிகாரிகளை மிரட்டுவதும் கொல்லப்படுவதும் கடந்த காலத்துல நடந்திருக்கு. மக்கள் பணியில ஈடுபட்டிருக்க அரசு அதிகாரிகளை கண்ணியமா நடத்துறதும் அவங்க பாதுகாப்பை உறுதி பண்றதும் அரசோட கடமை. அது மட்டும் இல்லாம மக்கள் பொறுப்பான ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி தலைவர் போன்ற பொறுப்பில் உள்ள பெண்களோட அதிகாரத்தை பெரும்பாலும் அவங்க வீட்டில் இருக்க ஆண்களே நிர்வகித்து வராங்க. தலைமறைவா இருக்க குற்றவாளிகளை உடனே கைது செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி பெற்று தருவது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான குற்றங்கள் மறுபடியும் நடக்காம அரசு பார்த்துக்கணும்.